Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஐவி கர்ட், அதாவது கோவங்காய் கறி. ஸோ இது ஹோட்டலில் வந்து ரொம்பவே கொடுப்பாங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இது நம்ம ஊர் சைடில் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் யாருமே அதை வாங்கி குக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து இது ரொம்பவே பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ நாங்கள் இருக்க ஹோட்டலில் இது வந்து வீக்லி 1 டைம் மெனுவாகவே கொடுப்போம். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், பேசிக் திங்ஸ் தான். ஸோ சூப்பராக குக் பண்ணலாம். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோவங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த எண்டு பகுதியும் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங்காக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக தான் கட் பண்ணுறோம். ஸோ இப்படி சின்னதாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதே தெரியாது. ஸோ ஃபாஸ்ட்டாகவே போயிடும். அதனால தான் இப்படி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் ஷேப்புக்கு. ஸோ ஒன்ஸ் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதில் சின்ன வாட்ரு மாதிரி இருக்கும். சேம் வெண்டைக்காயில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதையும் லைட்டாக ஆயிலே வேணாலும் ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆனியன் டொமேட்டோ சாத்தே பண்ணும்போது சேர்த்தே நம்ம சாத்தே பண்ணிடலாம். ஸோ அதோடைய பிசுப்பு போயிடும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆனியன், கார்லிக் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணுறோம். ஸோ டொமேட்டோ, இது 3 திங்ஸ் தான் வேணும். அதே மாதிரி 3ஐயும் நல்லா சின்னதாக சாப் கட்டிங் பண்ணிக்கிறோம். அப்போ தான் கிரேவி ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதனால தான் எல்லாமே சாப் கட்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக், அதாவது பூண்டு, அதை ஆட் பண்ணி ஒன்ஸ் சாத்தே பண்ணுறோம். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குமின் சீடு, அதாவது சீரகம் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் எல்லாம் கோல்டன் கலர் வர நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாஸ்லாம் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டர்மரிக் பவுடர் எடுக்கிறோம், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், மிளகாய் தூள், அடுத்து குமின் பவுடர், சீரகத்தூள், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள். இதுதான். ஸோ இதை வச்சு தான் அதோட சால்ட், பெப்பர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் மசாலா. இது ஒரு பேசிக் திங்ஸ் தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யோகர்ட் வேறு ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த கிரேவி திக்னஸ்க்காக. ஸோ நம்ம ஒரு செமி கிரேவியாக பண்ணுறதுனால யோகர்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா ஆனியன் சாத்தே ஆயிடுச்சு ஆயிலே. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். ஒன்ஸ் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அருவி, அதாவது கோவங்காய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மசாலாஸ் வந்து நம்ம ஆயிலே சாத்தே பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கிரேவியோடைய திக்னஸ்க்காகவும் யூஸ் ஆகும். அதனால தான். ஸோ ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். இப்போ நல்லா சாத்தே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதிலே உள்ள ஆயிலேயே இந்த கோவங்காயை வந்து ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். அந்த கோவங்காயோட பிசுப்பு போகிற வர நல்லா சாத்தே பண்ணணும். அப்போ தான் அந்த கிரேவி திக்னஸ் வரும்போது அந்த பிசுன்னு தெரியாது. அதுக்காக தான். ஸோ இப்போ நல்லா சாத்தே ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த யோகர்ட், அதாவது தயிரோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா பாயில் ஆகுது. இதை கவர் பண்ணிட வேண்டியதான். ஒன்ஸ் கவர் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கார்னிஷ்காக ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 or 6 மினிட்ஸ் இந்த மாதிரி பாயில் பண்ணாவே போதும், கவர் பண்ணி. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடும்.
அவ்வளோதாங்க, கோவங்காய் கறி ரெடி. ஸோ நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.